தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel kinsonfleek. This is Sandhya. This is Manoj and இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கமல் அண்ட் ஆல்சோ ரஜினி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ரீயூனைட் ஆகி ஒரு புது மூவி வரப்போகுது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் தான் டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இவ்வளோ நாளாக நாங்கள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சேனலுக்கு 3 தடவை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா அந்த சேனலே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க, ஐ மீன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று வந்து நம்ம கிட்ட இருக்கு இனியும். பட் வீடியோ பண்ணலாமா வேணாமா நிறைய ட்ரை பண்ணோம். பட் எந்த ஒரு ரிப்ளை பண்ணோம், இமெயில்ஸ் அனுப்பணும், இன்ஸ்டாகிராம்ல ரீச் அவுட் பண்ணணும்னு சொல்லி அதில் ட்ரை பண்ணோம். பட் யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை. சரி ஓகே, நம்மளுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, பண்ணிட்டு நாங்களும் கால் பண்ணி கேட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் அமௌண்ட்ஸ் கேட்டாங்க. நம்மளுக்கு சரி வேணாண்டா, நம்ம புது சேனலில் எதுக்கு அவ்வளோ அமௌண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்திலே தான் மறுபடியும் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் அந்த மாதிரி தான் வரும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக தான் வரும். பட் எங்களுக்கு அந்த ரேரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை 6 தடவை இருக்குமோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை நம்மளுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. அதெல்லாம் அட் அ டைம்ல வராம எல்லாமே ஒரு டைம் பீரியட்ல வந்ததனால அப்படியே எக்ஸ்பயர் ஆயிருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 90 days ஆகணும் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூ டேஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது மோஸ்ட்லி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ தைரியமாக தான் வந்து வீடியோ பண்ணுறோம், ஏதோ ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கையில். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். உங்கள் சப்போர்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா we are trying to put some videos. So keep supporting. இப்போ ரீசெண்டா அந்த அப்டேட்ஸ் எல்லாம் சீரியஸா கண்ட்ரோலே பண்ண முடியல. கண்டிப்பா ரியாக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு சில வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா அது ரியாக்ட் பண்ணுறதுல யூஸே இல்லைன்றனால சரி இது ரியாக்ட் பண்ணலாம் அப்படியே வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி சேனலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. எஸ். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி கீப் சப்போர்ட்டிங். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அது நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பிக்கையோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ். எந்த ரூமுக்கு புதுசான கன்ஃபியூஷனா இருக்கு. ஆமால 2ல ஏதாவது தொடுங்க. என்னத்தல சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா ராகஞ்சி. சரி ஓ போய் சொல்லு. அப்படி இருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா பாவம். பட் இந்த 2 finger டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளே பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். நம்பர் 7 who's there? சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. கமல் அப்போ ஓகே ஓகே குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். அப்ப இது ஓ போடு வேற மாதிரிங்க சீரியஸா. தலைவர் வேற மாதிரி. ஐயோ சீரியஸா பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. அந்த ரெட்ரோ மியூசிக் செமையா இருக்குல்ல. போடு கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்கு. சீரியஸா வேற மாதிரி இருக்கு. ஐயோ ஓ ஓகே. அதாவது நெல்சனுக்குன்னு இருக்கிற ஒரு இது ஸ்லோமோ செமையா இருக்கு. வேற மாதிரி. இல்ல ஃபீமேல் மெக்கானிக்கா இருக்காங்க. வேற மாதிரி இருக்காங்க 2 பேரும் பாக்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச இப்ப ஊரு கண்ணு எல்லாமே அப்படிதான் இருக்கு. அவங்களதான் பாக்குறாங்க. சூப்பர். வேற மாதிரி
ஓ ரீயூனியன். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. நெல்சன். சார் சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ? எங்களுக்கு அதே டவுட் தான். கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி. ஹீரோ ஓகே ஓகே. சீரியஸாங்க வேற மாதிரி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்ம எக்ஸைட்டடு. ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நெல்சனோட அந்த ஒரு இது இருக்கும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எனி அனௌன்ஸ்மெண்ட் அவருக்கான ஒரு அந்த ஒரு காமெடி, அந்த ஒரு காமெடி சென்ஸோட தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இது பண்ணுவாங்க. அது ஸ்டார்ட் பண்ண விதமே சூப்பரா இருந்தது. எந்த ரூமுக்கு போறது, யார்ட்ட பிடிக்கிறது, ப்ரோமோ கிங்னு சொல்லலாம் அவரை. இல்ல ஆமா, ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் யா ஆச்சு. யா. சோ அவரு பாத்தீங்கன்னா ஒரு அந்த ப்ரோமோக்கே வந்து பயங்கரமான எஃபோர்ட்ஸ் போட்டு அதுக்கு ஒரு கான்செப்ட் யோசிச்சு ஸோ அது பண்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா. இல்ல ஸோ அது பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் இந்த வீடியோ சீரியஸா தரமா இருக்குங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த காமெடியா இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இவர் இதை எடுத்துட்டாருன்னா நான் ஆப்போசிட்டா பண்றது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து படத்துல எப்படி இருக்க போகுது, இப்படிதான் ஆப்போசிட்டா இருக்க போறாங்களா அப்படிங்கிற பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கும் நாங்க. ஓகே ஓகே. பட் எனக்கு இது வந்து சூப்பரா இருந்துச்சு. பட் அவங்க ரெண்டு பேரும் அந்த கதவை ஓபன் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தோட லுக்ஸ் பாக்குறப்போ அது நல்லா இருந்துச்சு. இதுல அவங்க ப்ரோமோலயே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு மாதிரி என்ன சொல்றது மாசா தான் காமிச்சிருக்காங்க. ஒருத்தர் ஹைப்பாவும் ஒருத்தர் கம்மியாவும் அந்த மாதிரி இல்லாம ரெண்டு பேருக்கும் அந்த அப்படி பண்ணணும்னு நினைச்சாலுமே அதை பண்ண முடியாது. அதான் அந்த ப்ரோமோலயே அவங்க சொல்லியிருக்காங்க யார் ரூம் ஃபர்ஸ்ட் போறது, யார் எது இருப்பா. சோ அந்த கன்ஃபியூஷன் வந்து த்ரூ அவுட்டா உங்களுக்கு இருக்குமோ என்னமோ. இல்ல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவருக்கு வந்து பயங்கரமான, எனக்கு கேட்டா நெல்சனுக்கு வந்து பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க். இது வந்து ப்ராப்பரா அவர் எக்ஸிக்யூட் பண்ணி இது பண்ணிட்டாரு. ஸ்டோரியும் இருக்கு, ஸ்கிரீன் பிளேயும் இருக்கு, பண்ணிட்டாருன்னா அப்படின்னா இது கோயிங் டு பி a blockbuster-ஆன ஒரு கண்டிப்பா அவர் வந்து நல்லாதான் எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட மூவிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அதுவும் அந்த டார்க் காமெடி, அந்த அந்த ஸ்லோ மோஷன்ஸ் அவர் காமிக்கிறது எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். முக்கியமா அதுதான் சீரியஸா சூப்பரா இருக்கும். அண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஐகானிக் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு நக்கலா ஒரு அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப ஒவ்வொரு இந்த ஆக்ஷன்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆக்ஷன்லாம் இருக்காது. அப்படியே ஆக்ஷன் இருந்தாலுமே இட் வில் பி ஒரு கொஞ்சம் ஒரு ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப ஆக்ஷனா இருக்கு, எங்களுக்கு அவ்வளோ ஆக்ஷன் வேணாம், ஆல்ரெடி நிறைய பண்ணியாச்சு, ஸோ மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைட் ஹார்ட்டட் மூவியா இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்களாமா. ஸோ நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹார்ட்டடாகவும் பண்ணுவார், ஒரு காமெடி இருக்கும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரைட் சாய்ஸ் ஆஃப் டிரெக்டர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. அனிருத் அவரோட போர்ஷன் வந்து பயங்கரமாவே பண்ணியிருந்தாரு இல்ல. நெல்சன் அண்ட் அனிருத் காம்பினேஷன் வந்து அது அவங்க ரெண்டு பேர் வச்சு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அவங்க ரெண்டு பேர் வச்சு ஒரு படம் வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அந்த படம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆகும். அதுல எந்த டவுட்டுமே பட வேணாம். அண்ட் அந்த அனிருத் கார்ல இருந்து சொன்னார்ல சார்னு கூப்பிடாம சார் ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுக்கா கூப்பிட்டு வேலை முடிஞ்சுன்ற மாதிரி. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரோமோ பார்த்ததுல பயங்கர ஹாப்பியா இருக்கும். அண்ட் வி ஆர் சூப்பர் எக்ஸைட்டட். அண்ட் அடுத்தடுத்து வந்து இந்த மூவி வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வருமா இல்லை நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் ஆகுமா நமக்கு தெரியல. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரோமோ பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாப்பிப்பா. அண்ட் ஹீரோயின் பற்றி ஒன்றும் சொல்லலைல்ல. ஹீரோயின்லாம் நம்மளுக்கு வேணுமா? எனக்கு தெரிஞ்சு வேணாங்க, இவங்க ரெண்டு பேர் போதும்னு நினைக்கிறேன். ஹீரோயின்லாம் வந்துட்டு சும்மா வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்து அது யூஸ் பண்ணாங்கன்னா ஓகே, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினே வேணாம்னு நினைக்கிறேன். அது எப்படி ஹீரோயின் இல்லாம வேணாம், இவங்க ரெண்டு பேரும் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா போதும்.
அப்படிதான் நான் பாக்குறேன். சரி பார்க்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த அப்டேட்டுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கராஜ் காமிச்சிருந்தாங்க. அங்க இருக்க அந்த ஒவ்வொரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க மாதிரி தான் தெரிஞ்சாங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா அட்மையர் பண்ற மாதிரி சைட் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வயசானாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே இனிமே வந்து இப்போ இருக்க ஹீரோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பீட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட பிசிக்கா இருக்கட்டும், அவங்களை க்ரூம் பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா அந்த ஏஜ்ல இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்காங்களான்னு கூட தெரியல ஃபீல்ட்ல. ஸோ இனியுமே ஃபீல்ட்ல இருந்துட்டு அந்த ஃபீல்ட்ல இனியுமே ஒரு சூப்பர் ஸ்டார்ஸா இருக்காங்க அப்படின்னா அது வேற லெவல்ல பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். நம்ம சிம்பிளா வந்து ஓடிட்டு ட்ரோல் பண்ணிட்டு போயிருவோம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலா. கண்டிப்பா. ஏன்னா என்னதான் மேக்கப் போட்டு இதெல்லாம் பண்ணாலும் அது கேரி பண்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல இவங்க 2 பேத்துக்குமே சமையா அவங்க என்னதான் விக் வச்சாலுமே அந்த ஃபேஸ் மேட்ச் ஆகணும், அந்த ஸ்டைல் இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ கமலோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது. எனக்கு அப்படியே அந்த ஹெட்செட்ல கேட்கறப்போ அவரோட வாய்ஸ் நல்லா ஒரு போல்டா செம்மையா இருந்தது. அண்ட் தலைவரோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு விதமான ஒரு நக்கல், அவருக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வாய்ஸ். அது ஒரு அது இந்த 16 வயதுலன்னு நினைக்கிறேன். இதுல அவர் வில்லனா இருப்பாரு ரஜினி, இவரு ஹீரோவா இருப்பாரு. சோ அந்த ரெட்ரோ மியூசிக் அவங்க 2 பேத்துக்கு போட்டது வந்து நல்லா இருந்துச்சு இல்ல. யா. ஸோ இதில் வேற ஏதோ டிஃப்ரெண்டா ஏதோ அனிருத் ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன மாதிரி மியூசிக் வரப்போகுது அப்படின்றது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் என்ன மியூசிக் போட்டாலுமே நம்ம வந்து வைப் பண்ண தான் போறோம், என்ஜாய் பண்ண தான் போறோம். ஸோ அது 100% ஷூர். இப்போ இவங்க 2 பேத்துக்கு எப்படி போட போறான்றது தான் இப்போ ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கு அனிருத்தோட இப்போ ரீசெண்டா வந்து ஒவ்வொரு பீஜமும் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல இருக்கு. இது ஓகே, இது சூப்பரா இருக்கு பண்ணா அடுத்தது அதை விட சூப்பரமா இருக்கு. ஸோ இதுலயுமே பயங்கரமா ஒரு பிஜிஎம் வரப்போகுது. ஸோ நம்ம ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசணும்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் சீரியஸா சூப்பரா இருக்கு. நீங்களே இடையில பார்த்துருப்பீங்க, எனக்கு கூஸ் பம்ப்ஸ் உண்மையிலேயே லிட்டரலா வந்துச்சு. ஸோ அவ்வளோ சூப்பரா இருந்தது. அண்ட் மறக்காம நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷனை நீங்க ஆல் வச்சுக்கோங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். உங்களோட லவ் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும் சரி எப்படியாவது வீடியோ போடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன வீடியோவே காணோம். காமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தீங்க ஏன் வீடியோஸ் எதுவுமே பண்ணல. நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோஸ்ல இப்போ லைனாக பண்ணுவோம். அதெல்லாம் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் நவ். தேங்க்யூ. பாய்.